ஞான வேண்டிய ஐயாவுக்கு இந்த மருந்த உடம்புக்கு ஊசிக்க மாதிரி இவ்வளோ ஒரு ஞான உரையாடல என்னையும் பங்கெடுத்து பகவான் ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்கிறாரு. என்னால் இந்த திருக்குறளே நான் கண்ட சில இறைவனால் எனக்கு உணர்த்தப்பட்ட சில செய்திகளை இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். போன எண்ணத்தில் கூட தவம் தொடர்பான எனக்கு என்னால் நேரடியாக என்னால் கொடுக்க முடியல. சிறப்பாக பண்ணி சொன்னாருங்க. அதில் கூட நிறைய பிழைகள் இருந்தது. அதெல்லாம் சரி பண்ணி நீங்கள் பேசிட்டதான் நண்பர் சொன்னாரு. அருமையான விவாதம். நீங்கள் விவாதம் அருமையான புரிதல். ஒவ்வொரு துறையில இருந்தும் ஞானத்தை நோக்கிய ஒரு நகர்வு மிக சிறப்பாக இறைவனால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில திருக்குறள்ல ஞானத்தை நோக்கிய நகர்வுகள் எப்படி திருவள்ளுவரால் நமக்கு உணர்த்தப்படுகிறது. இப்ப என்னாச்சுன்னா பகவான்கிட்ட வந்த பிறகு நாம எது படிச்சாலும் கேட்டாலும் அவரோட சேர்ந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்துற நிலை வந்து அப்படி பார்க்கும்போது குரலும் பகவானுடைய நிலையும் ஒன்றி போன மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. அதனால ஐயா வந்து ஒரு அதிகாரம் சொன்னா கூட அந்த அதிகாரத்துல இருந்து பகவான் எப்படி தொடர்புல வராரு அப்படின்றதுதான் நம்ம அப்படிதான் இந்த கட்டுரை இந்த ஒரு இனிமை இருக்குங்க. ரொம்ப எளிமையா தான் எழுதியிருக்கீங்க. அப்படியே படிச்சு காமிச்சார வள்ளுவரின் மெய்யுணர்தலும் பகவானின் சரணாகதி அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம். அதாவது ஞானத்தை நோக்கிய மெய் உணர்தல்னா என்ன அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு. அதே தான் நம்ம பகவானும் சரணாகதின்ற தத்துவத்தின் மூலமா உணர்த்திட்டு இருக்காரு. உலக மாந்தர்க்கெல்லாம் வாழ்வியலை போதித்த நெறியாளர் அருட்பேராசான் வள்ளுவரையும் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் அருட்தந்தை பகவான் யோகிராம் சிவகுமாரரையும் வணங்கிட்டு வாழ்கிறேன். இன்றைய நாகரிக உலகில் மனிதகுலம் திசை தெரியாத பாதையை நோக்கி பயணிக்கிறதோ என்று அச்சமுற்றிருக்கும் இக்காலகட்டத்தில் பகவானின் அருட்குடையின் கீழ் பாதுகாப்பாக நாம் வாழ்கிறோம். ஆயினும் நாம் அடைய வேண்டிய இலக்கான பிறவி பெருங்கடலை கடக்கும் ஆன்ம விடுதலைக்கான தேடல் தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது. ஆன்ம விடுதலை என்பது எட்டிவிடும் தொலைவில் இல்லை என்றாலும் நாம் அதை விட்டு விடுவதாகவும் இல்லை. அந்த தேடல் பயணத்தில் நம்மை வழிநடத்தும் பெருநூலாக திருக்குறள்